நேத்திக்கே சென்னா கிரேவி தான் மறுநாள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவர் நைட்டாக நான் ஊற வச்சுட்டேன். மார்னிங் எந்திரிச்சு அந்த குக்கரில் வந்துட்டு சென்னா அந்த தண்ணி சேர்த்துருப்போம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வந்து வேக போட்டுக்கோங்க. அதோட இன்றைக்கி நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா இருக்குன்னா 1 எடுத்திருக்கேன். சின்ன சைஸ்னால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து கல் உப்பு போட்டு நல்லா 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி பழம் மட்டும் போட்டு எப்போயுமே கிரேவி குருமா அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் வந்து பேஸ்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும் நறுக்கி போடுறத விட. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு, அப்புறம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் இப்படி சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா போட்டு வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக ஆகிற வரைக்குமே நல்லா வந்து வதக்கிக்கணும். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்குன்னு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், வீடியோ நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்திருக்கு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா வந்து சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிச்சது எல்லாமே ஒரு ஸ்பூனு. இது மட்டும் கரம் மசாலா பொடி மட்டும் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கொதிச்சு வரும். கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் வீடியோவில். நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த சென்னா தண்ணியோடு அப்படியே நீங்கள் வேக வச்ச தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லது. நான் எதையுமே வேஸ்ட் ஆக்க மாட்டேன். அப்படியே தான் சேர்ந்து நான் ஆட் பண்ணுவேன். அப்படியே சேர்ந்து நான் ஆட் பண்ணிட்டோன்னே அதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு தான் தோல் நீக்கிட்டு அதை நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். வீடியோவில் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் நல்லா சேர்த்து ஒரு கொதி வரணும். ஒரு 10லேருந்து 15 செகண்ட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொதி வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை ஃபைனலாக தூவி இறக்கிற வேண்டிதான். தூவி இறக்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். எப்போயுமே நான் வந்து சுண்டலோ கிரேவி நான் கிரேவி குழம்பு இந்த மாதிரி எதாவது பண்ணேன் அப்படின்னா நான் வந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு வச்சுப்பேன். அதையே நான் வந்து நைட்டு டின்னராகவும் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். உங்கள் வீட்டில் எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.